ஜஸ்ட் மினிட்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மட்டன் சூப் தான் பார்க்க போறோம். அதுவும் 1 இயர் ஓல்டு பேபிக்கான மட்டன் சூப். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் எலும்பும், சதையும் எடுத்துக்கிட்டேன். இப்ப நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஒரு பீஸா எடுத்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் மஞ்சளும், 1 ஸ்பூன் சால்ட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் கிருமி நாசினி இருந்தா ஃபுல்லாவே நீக்கிரும். சால்ட் அலர்ஜி பிரச்சனை இருந்தா வரவிடாம தடுத்துரும். ஸோ நல்லா கறியில போட்டு பெசஞ்சுக்கோங்க மஞ்சளையும், உப்பையும். அதுக்கப்புறம் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம மட்டன் சூப்க்காக ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். பழைய பவுடர் இருந்தா யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா பேபிஸ்க்காக இருக்கனால ஏதாவது வண்டு விழுந்திருந்தா வேண்டாம். ஸோ புதுசா நம்ம வந்து டக்குன்னு இன்ஸ்டன்ட்டா ரெடி பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். 1 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. நல்லா செரிமானத்துக்கு ஹெல்ப்பா இருக்கும். 1 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க பேபி எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மிளகு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1/2 கை மல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு இப்ப நம்ம வந்து பவுடரா அரைச்சுக்கலாம். தண்ணி விட வேணாம். இது பவுடரா இருந்தா தான் நல்லாருக்கும். வாசனையும் சரி, டேஸ்ட்டா இருந்தாலும். எந்த அளவுக்கு பவுடரா வந்திருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு பவுடரா இருந்தா போதும். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயமும், ஒரு தக்காளியும் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஒரு கைப்பிடி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இத ஒரு டைம் மிக்ஸில அடிச்சுக்கோங்க. தண்ணி விடாம அடிங்க. ஏன்னா தக்காளி இருக்கனால அதுவே தண்ணி குடுக்கும். பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி அதுவே குடுத்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கர எடுத்துக்கோங்க. ஏன்னா மட்டன்றனால குக்கர்ல வச்சா நல்லா வேகும். நான் எப்படியும் மட்டனுக்கு 10 விசில் விடுவேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லெண்ணெயும், தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அது உங்களோட இஷ்டம். நல்லா டேஸ்ட்டா தான் இருக்கும். ஸோ ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் எடுத்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாமா 1 இயர் பேபிக்குன்னு நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாராளமா போடலாம். அப்படி இல்லைன்னா பூண்டு தனியாவும், இஞ்சி தனியாவும் யூஸ் பண்ணுங்க. செரிமானத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா அத கிண்டி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து கறி நம்ம மஞ்சளும், உப்பு போட்டு கழுவி வச்சிருக்கோம் இல்லையா? அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டும்போது ஒரு ஃப்ளேவர் வாசனை வந்து நமக்கே வந்து தெரியும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஜூஸியா நமக்கு வந்து கீழ கொஞ்சமா தண்ணி விடும். அத நல்லா பார்த்துக்கோங்க. அந்த டைம்ல நம்ம வந்து மிக்ஸியில அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த விழுதெல்லாம் ஃபுல்லாவே உள்ள போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க கிண்டுறீங்களோ, அந்த அளவுக்கு கறியில நமக்கு சாரும். நீங்க நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கனால லைட்டா தண்ணி விடும். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தனியா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வார்ம் வாட்டர் எதுவும் வேணாம். நம்ம சாதாரணமா பச்சை தண்ணியே ஊத்தலாம். ஆரோ வாட்டரே ஊத்தலாம். ஸோ நான் இந்த கிளாஸ்ல வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை கிளாஸ் தண்ணி வேணுமோ தாராளமா ஊத்திக்கோங்க. ஸோ ரொம்ப தண்ணி ஊத்துனாலும் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்க மாரி இருக்கும். ரொம்ப தண்ணியாவும் இருக்கும். ஸோ வந்து மிதமான தண்ணி நீங்க ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு நுர வர மாரி உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து குக்கர மூடிருங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நீங்க வந்து குக்கர மூடிருங்க. குக்கர மூடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு. நம்ம டேஸ்ட்டுக்கு இருக்கக்கூடாது. பேபி டேஸ்ட்க்கு இருக்கணும் காரமா இருந்தாலும். ஸோ அதனால தான் நான் 4 மிளகு போட்டிருந்தேன். உங்க பேபிஸ் எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க. அடுப்ப வந்து ஃபுல்லா வச்சுக்கோங்க விசில் போட்டுட்டு. ஸோ வந்து நான் மட்டனுக்கு 10 விசில் விடுவேன். சூப்புக்கா இருந்தாலும் சரி, குழம்புக்கா இருந்தாலும் சரி. ஸோ 10 விசில் வந்து மட்டனுக்கு வந்து விட்டதுக்கு அப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த சூப் நம்ம தாராளமா 1 இயர்க்கு அப்புறம் பேபிஸ்க்கு கண்டிப்பா தரலாம். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஆனா என்ன மாரி அவங்க வந்து எப்படி தரணும்னு நான் வந்து சொல்றேன் பாருங்க. ஸோ இப்ப விசில் அடங்கிருச்சு. நான் எடுத்துட்டேன். இப்ப நம்மளோட மட்டன் சூப் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்க. நல்லா தண்ணியும் சரி, நல்லா சார்ந்திருக்கு நம்ம அந்த மசாலாவோட. ஸோ கறியும் நல்லா சுத்தமா வெந்துருச்சு பாருங்க. ஸோ சதையே தனியா வந்துடுச்சு. இப்ப வந்து என்னோட பேபிக்கு வந்து ஃபீடிங் பாட்டில்ல தான் ஊத்தி அவங்களுக்கு குடுப்பேன். ஸோ நான் ஏன் ஃபீடிங் பாட்டில்ல ஊத்தி குடுப்பேன்னா, அவங்க வந்து அந்த டே ஃபுல்லா தண்ணியாவே குடிச்சுப்பாங்க. அதுவும் நான் வடிகட்டி தான் குடுப்பேன். சின்ன சின்ன எலும்பு இருந்து ஒரு வேள அவங்க கிளாஸ்ல ஊத்தி குடிச்சாலோ, அந்த எலும்பு போயிடுச்சுன்னா கொஞ்சம் வயிறு வலி பிரச்சனைலாம் வரும். ஸோ நம்ம வந்து நல்லா வடிகட்டி வச்சு, தனியா வடிகட்டிட்டு ஃபீடிங் பாட்டில்ல குடுத்துட்டா அன்னைக்கு ஃபுல்லா தண்ணி மாரி குடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் சூப்பு வேணான்னு உங்க பேபி சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பா ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த மாரி சால்ட்டும், காரமும் மட்டும் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம மட்டன் சூப் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.